எக்ஸாக்டாக நான் இப்போ வந்து வண்டலூர் லொக்கேஷனில் நிற்கிறேன். இந்த வண்டலூர் ஜூ டுவர்ட்ஸ் லெஃப்ட் எடுத்தோன்னா வண்டல் டு கேளம்பாக்கம் ரூட்டு நீங்கள் ரீச் ஆகிடலாம். லெஸ் தென் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் இந்த கொலப்பாக்கம் லொக்கேஷனுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். இந்த ஜங்ஷனு இது வந்து உணமஞ்சேரி போகிற இந்த ரூட், இது ஆக்சஸ். இது எக்ஸாக்டாக இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸில் இந்த வில்லாக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஒரு ரோ வில்லா கான்செப்டில் தான் பண்ணியிருக்காங்க, பட் வால் ஷேரிங் இருக்காது. செப்பரேட்டட் வில்லாஸ் டோட்டலாக இதில் வந்து 10 வில்லாஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குற ரேட்டுக்கு ஒரு பெரிய வில்லாவே உங்களுக்கு கிடைக்கும். அது டியூப்ளே வில்லா, 3 BHK 3 டாய்லெட் வில்லா. கீழே வந்து கார் பார்க்கிங், உங்களுக்கு ஷேர்டு கார் பார்க்கிங் தான் வரும். 2 ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்லேயும் வீடு, அதுக்கு மேலே டெரஸ். செப்பரேட்டாக ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லாவாக நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஏரியா லொக்கேஷனில் ரெண்டலுக்குனாலும் சரி, ஓன் யூஸ்க்குனாலும் சரி, 30 feet ரோட்டில் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. என்ட்ரன்ஸில் உங்கள் லாஃப்ட் ஏரியா மாதிரி கொடுத்துருங்க. கார்டனிங் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பெட்டுக்கான ஹவுஸ் மாதிரி கூட நீங்கள் சின்னதாக பிளான் பண்ணிக்கலாம். மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு சின்ன பெட்ரூம் தான் சொல்லணும், கிச்சன், அண்ட் தென் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது டியூப்ளே வில்லானால உள்ளே படிக்கட் வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கும் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ரெண்டல்ஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா 30K வரைக்கும் வரும். ஏன்னா நியர் டு VIT காலேஜ், ஜோகோ கம்பெனி இருக்கனால இந்த சரௌண்டிங்ஸில் ரெண்டல்ஸ் பார்க்குறவங்க ஈஸியாக இங்கே வந்து ரெண்ட் இருப்பாங்க. இல்லை நீங்கள் ஓன் யூஸ் VITயில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஜோகோ கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு வாங்கணும், பட் என்கிட்ட பட்ஜெட் வந்து ஒரு 60 லட்ச ரூபா தான் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு வில்லா வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த வில்லாவை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அரௌண்ட் இந்த வில்லாவோட இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 years ஓல்டு வில்லாஸ். இது ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, கிச்சனும் ஈஸ்ட்டில் வருது. ஸோ 1334 ஸ்கொயர் ஃபீட் இதோட பில்டப் ஏரியா வந்து 774 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியா, அதாவது UDSல 774. இது UDS கான்செப்ட் மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக 10 வில்லா தான். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாக்குள்ளே தான் மெயின்டெனன்ஸ் வருது. பெரிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லை, ஏன்னா தண்ணிக்கு நீங்கள் எதுவுமே செலவு பண்ண தேவை, எல்லாமே கார்பரேஷன் வாட்டர் தான். இப்போ மேலே வந்து நம்ம படிக்கட்டு ஏறி போனோன்னா மேலே ஒரு சின்ன லாஃப்ட் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சஸ் பண்ணி வந்தீங்கன்னா மேலே 2 பெட்ரூம் 2 டாய்லெட் செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே உங்கள் வயசான அப்பா அம்மா இருந்தால் கூட கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் விட்டு மேலே நீங்கள் வந்து கிட்ஸுக்கு ஒரு ரூமு, உங்களுக்கு ஒரு ரூம்ன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நல்ல பெரிய ஃபேமிலியோ இல்லை தாராளமாக இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது வில்லா. ஸோ பட்ஜெட்குள்ளேயே வருது. 60 lakhsக்குள்ளே ஒரு வில்லா பார்க்குறீங்க, அது பெஸ்ட்டு. பட் இந்த வில்லா 60 lakhs கூட கிடையாது, ஜஸ்ட் 58 lakhs தான். அதுவும் நெகோஷியபிள். இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுற கிளைண்ட்டுக்கு இமீடியட்டாக பெஸ்ட் ப்ரைஸிங் பேசி வாங்கி கொடுத்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸிங் பேசி வாங்கி கொடுத்தா, ப்ளஸ் நம்மளோட கமிஷன் சார்ஜஸ் 2% வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, வண்டல் டு கேளம்பாக்கம் ரோட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, பட் எனக்கு வில்லா டைப்பில் இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் சாய்ஸ். இது 2 பால்கனி வரும். கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பால்கனி வரும், செகண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பால்கனி வரும். ஸோ க்ளோஸ்டு பால்கனியாக தான் இருக்குது. ரெண்டுமே அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வருது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கீழே காமன் ரெஸ்ட் ரூம், கீழே கெஸ்ட் பண்ணுறதும், மேலே நீங்கள் ப்ரைவேட்டாக இருக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ப்ரைவேட் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ் ஆக்சஸும் இருக்குது. சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியானால எந்த ஒரு பயமும் கிடையாது. நல்ல ஒரு லொக்கேஷன், தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி. ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ரீசேல் பண்ணால் கூட 60 to 70 lakhs தாராளமாக இந்த ஃபியூச்சரில் நீங்கள் இந்த வில்லாவை சேல் பண்ணலாம். 70 lakhs குறையாமல் சேல் பண்ணலாம். இந்த ஏரியா ஃபுல்லாக இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்கு. வண்டல் டு கேளம்பாக்கம் சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸிங் பேசி நான் வாங்கி கொடுத்துட்றேன். செப்பரேட்டட் டேங்க்கூஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறது. தேங்க்யூ.